மிஸ் பண்ண மாட்டேன். You won't come again with the empty hands. இந்த முறை கர்த்தர் வெறுங்கையா உன்னை வர விட மாட்டார். இந்த முறை உன் பேர் குவாலிஃபைடுங்கற லிஸ்ட்ல வரும். இந்த முறை உன் பேர் பாஸ்ங்கற லிஸ்ட்ல வரும். இந்த முறை உன் பேர் ப்ரமோஷனுக்கு உன் பேரை பரிசுத்த ஆவியானவர் ரெஃபர் பண்ணுவார். Every disappointment is going to be a divine appointment this month. எந்த இடத்துக்கு நான் இனிமே போக மாட்டேன் தோற்றுவேன்னு நினைச்சீங்களோ, கர்த்தர் சொல்றார் அந்த ஊருக்கு அந்த பட்டணத்துக்கு உன் பேரை தான் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். எதெல்லாம் சத்துருக்கள் உங்கள்ட்ட இருந்து எடுத்தாங்களோ, எடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்க திரும்பி பிடிக்கிறப்ப 1 மடங்கு அல்ல, விட்டது 1 மடங்கு, திரும்பி பிடிக்கிறது 7 மடங்கு. தரமான உயர்வு, தரமான மீன்கள், தரமான நன்மைகள், தரமான அற்புதங்கள், குவாலிட்டியான கர்த்தர் இந்த மாசத்துல உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டையை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இதை பின்தொடரலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நிக்காத. ஒன்றே பிசாசு திருடினதை திரும்பி வாங்குற வரைக்கும் சும்மா இருக்க கூடாது. நீ எதெல்லாம் பிசாசு ஒன்னிடத்துல இருந்து இதோட நாட்கள் எடுத்தானோ, ஆவியானவர் சொல்றார், அதை நீ பின்தொடர். Go follow it, go follow it, go follow it. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ பயந்து போய் உட்காராத, ஐயோ எடுத்துட்டாங்களே உட்காராத. ஆண்டவர் சொல்றார், நான் சகலத்தையும் திருப்பி கொள்ள வைப்பேன், நீ அதை திரும்ப பிடிப்ப. கர்த்தர் சில பேருக்கு தீர்க்கதரிசனமா பேசுறார். You will conquer it again. நீ அதை திரும்ப பிடிப்பாய், நீ அதை திரும்ப பிடிப்பாய். எதை பிடிக்க முடியாது நினைச்சியோ அதை இந்த வருஷம் கர்த்தர் பிடிக்க வைப்பார். எதை தொடர முடியாது நினைச்சியோ அதை கர்த்தர் தொடர பண்ணுவார். எங்க பிசாசு ஃபுல் ஸ்டாப் வைத்தானோ, கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை தர போகிறார். எந்தெந்த காரியங்களை பிடிக்க முடியாம மிஸ் பண்ணியோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மிஸ் பண்ண சில வாய்ப்புகளை இந்த மாதத்துல நான் திரும்ப கொண்டு வருவேன். நீ மிஸ் பண்ண சில வாய்ப்புகள் திரும்ப வருது, நீ மிஸ் பண்ண சில வேலைகள் திரும்ப வருது, நீ மிஸ் பண்ண சில மேலான இடங்களை கர்த்தர் உனக்கு திரும்ப வர பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, you won't miss again. ஆவியானவர் சொல்றாரு, இந்த முறை நீ மிஸ் பண்ண மாட்டேன். You won't come again with the empty hands. இந்த முறை கர்த்தர் வெறுங்கையா உன்னை வர விட மாட்டார். இந்த முறை நீ வெறுங்கையா திரும்பி வர மாட்டார். இந்த முறை நீ சகலத்தை திருப்பி கொண்டுதான் வருவ. சில லக்கை நீ திரும்ப பிடிக்க போறீங்க. சில பேர் சில இடங்களுக்குள்ள திரும்ப போக போறீங்க. சில இடங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு போக போகிறார். சில இடங்களுக்குள்ள உங்களை திரும்ப கொண்டு போக போகிறார். சில குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறீங்க. உங்க பிரிந்திருந்த குடும்பங்களை கர்த்தர் திரும்ப சீர்படுத்த போகிறார். கர்த்தர் சில காரியங்களை திரும்ப பிடிக்க வைப்பார். நீங்க 2025ல மிஸ் பண்ணதை 2026ல மிஸ் பண்ண விட மாட்டார். You won't miss again. சில இடங்கள்ல இருந்து உனக்கு வர வேண்டிய வாய்ப்பு கடந்த வருஷத்துல நின்னு போனுச்சுல, அப்பா சொல்றாரு, இந்த முறை அது உன் பேர் மிஸ் ஆகாது. அந்த லிஸ்ட்ல நான் ப்ராஃபிட்டிக்கலா பாக்குறேன். சில பேருடைய பெயர்களை கர்த்தர் சில எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ல உங்க பேரை கர்த்தர் வர பண்ணுகிறார். சில பேருடைய பெயர், ஐயோ இந்த டைம் எனக்கு ரிசல்ட்ஸ் பாஸ் வந்துருமா, இந்த முறை என்ன ஆகும், இந்த முறை என்னோட பேர் இந்த லிஸ்ட்ல வருமா, இந்த ரிசல்ட்ஸ்ல வருமா. எஸ், ஆவியானவர் சொல்றாரு, இந்த முறை உன் பேர் குவாலிஃபைடுங்கற லிஸ்ட்ல வரும். இந்த முறை உன் பேர் பாஸ்ங்கற லிஸ்ட்ல வரும். இந்த முறை உன் பேர் ப்ரமோஷனுக்கு உன் பெயரை பரிசுத்த ஆவியானவர் ரெஃபர் பண்ணுவார். இந்த வருஷம் இந்த மாதத்துல இருந்து கர்த்தர் உன்னுடைய பெயரை ப்ரமோஷனுக்கு நேரால், உன்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல உன்னுடைய பெயரை ப்ரமோஷனுக்காக கர்த்தர் போக பண்ணுவார். God will make your name great. நீ அதை பிடிப்பாய். Every disappointment is going to be a divine appointment this month. First ஆண்டவர் எதை உங்களுக்கு பிடிக்க வைப்பார்? உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு கோட்டையை கர்த்தர் பிடிக்க வைப்பார். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. இன்னைக்கு நான் சில பேருக்கு ப்ராஃபஸி பண்றேன், இந்த வருஷம் கர்த்தர் உனக்குன்னு வைத்திருக்கிற ஒரு கோட்டையை கர்த்தர் உங்களை பிடிக்க வைப்பார். அது உங்க பெயர்ல இருக்கிற நகரமா மாறும். அந்த நகரத்துக்கே கர்த்தர் உங்களை தான் அடையாளமா மாற்ற போற. எதை பிரதர் பிடிக்க போறீங்க? உங்களுக்கு இருக்கிற கோட்டையை பிடிக்க போறீங்க. அது உங்க பெயர்ல கர்த்தர் மாற்றி வைக்க போகிறார். இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். சில பேர் இந்த மாசம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீ எல்லாம் போகாத, உனக்கெல்லாம் அங்க ஒன்றும் கிடைக்காது, நீ எல்லாம் அங்க போனீங்கன்னா தோத்துருவ, நீ எல்லாம் அங்க போய் பிசினஸ் பண்ணாத, நீ எல்லாம் அங்க போய் வேலை பார்க்காத, அங்க நீ அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் உங்களை உண்மையிலேயே ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருந்தா அந்த இடம் உங்களுக்கு சொந்தமாய் வரும்.
அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு ராஜரிக அபிஷேகம் இருக்கு. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ எந்த இடத்துல கால் வைக்கிறீங்களோ அந்த இடத்த கர்த்தர் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உங்க ஜெனரேஷனுக்கும் அது சொந்தமா எழுதி வைப்பார். அந்த இடத்துக்கு நீங்க தான் பெரிய ஐடென்டிட்டியா மாற போறீங்க இயேசுவின் நாமத்தில். அந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை தான் இயேசுவின் நாமத்தில் அடையாளமாய் மாற்றுவார். எந்த இடத்துல நீ போகாத, நீ போனினால் தோற்றுவன் ஜனங்கள் உங்களை பார்த்து சொன்னாங்களோ அதே ஜனங்கள் சீக்கிரமா சொல்லுவாங்க, அது தாவீதுடைய நகரம், அது இன்னொருத்தருடைய நகரம் அல்ல, அது தாவீதுடைய நகரம். எந்த இடத்துக்கு நான் இனிமே போக மாட்டேன் தோற்றுவேன் நினைச்சீங்களோ கர்த்தர் சொல்றார், அந்த ஊருக்கு அந்த பட்டணத்துக்கு உன் பேரை தான் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். David took the stronghold of Zion. The same is the city of David. யார் யாரெல்லாம் உன்னால பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை தான் கர்த்தர் உங்களை பிடிக்க வைப்பார். யார் யாரெல்லாம் உனக்கு அந்த கம்பெனில வேலை கிடைக்காது, உனக்கு அந்த வெளிநாட்டுல வேலை கிடைக்காதுன்னு யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் உன்னை அங்க போக வைப்பார். சில பேருக்கு கர்த்தர் லேண்ட் பிளெஸிங் கொடுக்க போறார். உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான சொத்துல பங்கு வராம சில பேர் கோர்ட் கேஸ்ல இருக்கிறீங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களுடைய பங்கை பிடிக்க வைப்பார். இந்த மாசம் அதனுடைய தொடக்கத்தை நீங்க இயேசுவின் நாமத்துல பார்ப்பீர்கள். இரண்டாவது காரியம், சத்ருவனுடைய கையில இருந்து சில விஷயத்தை நீங்க பிடிக்க போறீங்க. என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அதோட இல்ல, அவர்கள் நிர்மூலமாகும் வரைக்கும் திரும்பேன். இன்னைக்கு இந்த மாசத்துல இந்த ஃப்ரம் டுடே எதெல்லாம் பிசாசு உங்கள்ட்ட இருந்து பிடிச்சிட்டு போனானோ, உங்க ரிலேஷன்ஷிப்பை உடைச்சானோ கர்த்தர் திரும்ப கட்ட போறார். இன்னைக்கு நான் ப்ராஃபெட்டிக்கலா சொல்றேன், எதெல்லாம் சத்துருக்கள் உங்கள்ட்ட இருந்து எடுத்தாங்களோ எடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்க திரும்பி பிடிக்கிறப்ப 1 மடங்கு அல்ல, விட்டது 1 மடங்கு, திரும்பி பிடிக்கிறது 7 மடங்கு. மூணாவது, ஆண்டவர் யார் பிடிக்க வைப்பார்? மனுஷரை பிடிக்க வைப்பார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களை மாற்றுவேன். Follow me and I will make you the fishers of men. இந்த மாதம் கர்த்தர் சில புதிய உறவுகளை, உண்மையான மனுஷர்களை, ட்ரூ பீப்புள்ஸை, உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களை, உங்கள்கிட்ட ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுகிறவங்களாம் இல்லை, உங்களை உண்மையாய் உங்களுக்கு டெஸ்டினி ஹெல்ப்பர்ஸை, உண்மையாக நேசிக்கிறவர்களை, உங்களுக்கு உண்மையாக வழிகாட்டுறவங்களை கர்த்தர் இந்த மாதம் உங்களோட இணைக்க போகிறார். நீங்கள் சில மனுஷங்களை பிடிக்க போகிறீங்க. சத்தமாக ஒரு ஆமென். பிரதர், என்னோட மனுஷிக ஒத்தாசை எதுவுமே இல்லை பிரதர், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் உண்மையாய் உங்களுக்கு உதவி செய்கிறவர்களும் உங்களோட இணைப்பார். உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறவங்களை, சில நபர்களை கர்த்தர் உங்களோட இணைப்பார். நான்காவது, எதை நீங்கள் பிடிக்க போகிறீங்க தெரியுமா? இவ்வளவு நாள் ட்ரை பண்ணி உங்க வலையில சிக்காத சில காரியங்களை கர்த்தர் இந்த மாசம் உங்க வலையில சிக்க பண்ணுவார். வலைகளை அலசி கொண்டு இருந்தாங்க. ஏன் அலசி கொண்டு இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு மீன் பிடிக்கல, பட் இருந்தாலும் அவங்க சுத்தம் பண்றதை நிறுத்தல. ஆண்டவர் இந்த மாசம் உங்கள்கிட்ட சொல்ற ஒரு விஷயம், இவ்வளவு நாளா உன் வலையில என்ன விழுகலனாலும் பரவாயில்ல. ஆண்டவர் ஏன் தெரியுமா அந்த படகுல ஏறினாரு? அவன் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு போய் தூங்கல. ஒண்ணுமே அவன் படகுல கிடைக்கலனாலும், பேதுரு நாமளும் பிரயாசப்பட்டு அவன் வலையில ஒண்ணுமே சிக்கலனாலும், ஸ்டில் he was cleaning his net. நான் இன்னைக்கு சில பேருக்கு ப்ரொஃபெட்டிக்கலா சொல்றேன், உங்க படகுல இந்த மாசம் கர்த்தர் ஏறுவார். சில பேருடைய பிசினஸை கர்த்தர் ஆழத்துக்கு கொண்டு போவார். சில பேருடைய முயற்சிகளை கர்த்தர் ஆழத்துக்குள்ள கொண்டு போவார். சில பேருடைய ப்ராஃபிட்டை கர்த்தர் ஆழத்துக்குள்ள கொண்டு போவார். சில பேருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆழத்துக்குள்ள கொண்டு போவார். நீங்க நினைப்பீங்க எப்படி ஆகும், ஆனா கர்த்தர் போடுற பிடிக்கிற வலையில இதுவரைக்கும் பிடிக்காத மீன்களை கர்த்தர் பிடிக்க வைப்பார். அலசி கொண்டிருந்தார்கள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம ஸ்பிரிச்சுவலா அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, he was keep on cleaning, நம்ம keep on praying, அவ்வளவுதான். நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். we should keep on praying. எந்த நேரத்தில் வேணாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். வலைகளை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இந்த மாசம் இயேசுவின் நாமத்தை ப்ராஃபெட்டிக்கலா சொல்றேன், இதுவரைக்கும் நீ பிடிக்காத மீன்களை, மீன் எதை குறிக்கிறது தெரியுமா? பணத்தை குறிக்கிறது. மீன் எதை குறிக்கிறது தெரியுமா? மல்டிப்ளிகேஷன், பெருக்கத்தை குறிக்கிறது. மீன் எதை குறிக்கிறது தெரியுமா? ஜனங்களை குறிக்கிறது. மீன் எதை குறிக்கிறது தெரியுமா? உங்களுடைய ஃபினான்ஸை குறிக்கிறது. மீன் எதை குறிக்கிறது தெரியுமா? எந்த விஷயங்கள் குறைய பார்த்து அதை நிறைவா மாற்ற போறாருன்னு குறிக்குது. இன்னைக்கு நான் ப்ராஃபெட்டிக்கலா பேசுறேன், சில மிகுதியான பிளஸிங்ஸை, சில மிகுதியான மீன்களை கர்த்தர் உன் வலையில இந்த மாசம் வர பண்ணுவார். இந்த மாசம் பிடிக்க பண்ணுவார். ஒரு புதிய நகரங்களை பிடிக்க பண்ணுவார். சத்துருக்களின் வாசல்களை பிடிக்க பண்ணுவார். மனுஷர்களை பிடிக்க பண்ணுவார். மிகுதியான மீன்களை பிடிக்க பண்ணுவார். செய்யறவங்களுக்கும் சொல்றேன், இந்த மந்த் உங்க மினிஸ்ட்ரியை கர்த்தர் மிகுதியான மீன்களால நிரப்புவார். இப்ப ஏசப்பாவே மீனை பிடிக்க வச்சிருக்காருன்னா, வலை கிளியத்தக்க மாத்திரம் அல்ல, அப்பா குவான்டிட்டியை மாத்திரம் பெருசா காட்ட மாட்டாரு, குவாலிட்டியும் பெஸ்டா கொடுப்பார். இந்த மாசம் உங்க கையில வரப்போறது சில தரமான ஆசீர்வாதங்களை அப்பா வர வைப்பார். தரமான உயர்வு, தரமான மீன்கள், தரமான நன்மைகள், தரமான அற்புதங்கள், குவாலிட்டியான கர்த்தர் இந்த மாசத்துல உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். அடுத்த ஆண்டவர் உங்களை எதை பிடிக்க வைக்கிறாருன்னா, ஜீவ வசனத்தை பிடிக்க வைக்கிறார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், நான் ஜீவ வசனத்தை இந்த மாத்திரம் நான் பிடிப்பேன். இந்த உலகத்துல பிரச்சனை உள்ள இந்த உலகத்துல, வேதனை உள்ள இந்த உலகத்துல, போராட்டங்கள் உள்ள உலகத்துல
எரிச்சல் உள்ள மனுஷர்கள் உள்ள இந்த உலகத்துல, பொறாமை உள்ள மனுஷர்கள் உள்ள இந்த உலகத்துல கர்த்தர் என்னை சார்ந்திருக்கிறவர்களையும் வேதனைப்பட விடமாட்டார். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. வேதனைப்பட விடமாட்டார். எங்களை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். நான் அடைந்து ஆயிடுச்சு அல்லது நான் ஃபுல்லா குவாலிஃபைடு அப்படின்னு நீ நினைக்காத. கிறிஸ்து இயேசுவினால் நீ எதற்காக பிடிக்கப்பட்டியோ அதை நீ பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடரு. Do your profession with interest. ஆண்டவர் உங்களை எதற்காக பிடிச்சிருக்கிறாரோ அதை சந்தோஷத்தோட செய்யுங்க. அப்பதான் அது உங்களுக்கு blessing. வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, ஏதோ வெறுப்போட வேலை பார்க்காதீங்க. உங்க வேலை ஸ்தலங்களில் வர பேர்டனா பார்க்காதீங்க. இக்காலத்து பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. என்ன அர்த்தம்னா, இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் ஆண்டவர் அனுமதிச்சு உள்ள கொண்டு போறாரோ அதெல்லாமே நாளைக்கு உங்களுக்கு அது நன்மையாக தான் முடியும். நாளைக்கு உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் போய் கொண்டிருக்கிற சில பெயினுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வைத்து இருக்கிறார். The pain you are crossing now has a great reward in the upcoming days. நீங்க பார்த்த சில இழப்புகள் இருக்குல்ல, இந்த இழப்புகளுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கு. 6வது பாயிண்ட், நலமானதை பிடிச்சுக்கோ. Catch the good things. நீங்க சில விஷயத்தை இந்த மாசத்துல கர்த்தர் பிடிக்க வைப்பாரு. நீ பிடிப்பன்னு சொல்றாரு, ஐயோ வந்துருச்சு அப்படின்னு டப்புனு பிடிச்சிடாம நீ சோதிச்சு பார்த்து இது உண்மையிலே ஆண்டவர்கிட்ட தான் வந்திருக்கா, இது மூலமா நமக்கு பிளெஸிங் இருக்கா அப்படின்னு ப்ரேயர் பண்ணி ஆண்டவர்கிட்ட விசாரிச்சு சோதிக்கணும். எப்படி சோதிக்கணும்னா, சிம்பிளா சொல்றேன், அந்த காரியத்துல உங்களுக்கு சமாதானமா இருந்துச்சுன்னா மூவ் பண்ணுங்க. சமாதானம் இல்லைன்னா மூவ் பண்ணாதீங்க. புரிஞ்சவங்க வராம. 2வது, அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு அடையாளம் கொடுத்தா மூவ் பண்ணுங்க. அடையாளம் கொடுக்கலன்னா மூவ் பண்ணாதீங்க. 3வது, ஏற்கனவே கர்த்தர் உங்களோட ரகசியமா பேசின அந்த வாக்கு தத்தத்தின்படியே கரெக்டா அப்படிதான்றது இருக்கு அப்படின்னாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு வசனத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அதை நீங்க பிடிங்க. தாவீதும் அந்த மனுஷரும் 3ஆம் நாளில் 3rd டேல சிக்லாக்கு வந்து சேர்க்கிறதுக்குள்ள, டோன்ட் லேட் டு கம் டு சிக்லாக். கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு லேட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சில விஷயங்களை பேசிட்டாருன்னா தைரியமா இறங்கணும். திரும்ப உட்காந்து யோசிச்சு போகலாமா வேணாமான்னு லேட் பண்ணீங்கன்னா பிசாசு பிடிச்சிட்டு போயிடுவான். நீங்கள் சில விஷயத்தை பிடிக்கணும்னா சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். 2வது, ஸ்பீடாக இருக்கணும். அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறுவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். நான் சில பேருக்கு சொல்றேன், நீங்க உங்க கையை விட்டு போன காரியம் இன்னும் சாகலை. சிக்லாக்கு வந்து இங்க அமலேக்கியர்கள் அவனுடைய ஸ்திரீகளையும் சிறியவர்கள் பெரிய எல்லாரும் பிடிக்கிறான, ஒருத்தனை கூட கொல்லலை. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய காரம் அவங்க மேல இருந்துச்சு. நான் சொல்றேன், நீங்க எந்த காரியத்தில் இருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க. God's hand is still there. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களுக்கு மார்த்திகள் கணக்கில் சேர்த்தான். அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். சில பேர் உங்களை கல்லெறியணும்னு வருவாங்க. ஆனா அந்த டைம்ல நீங்க சோர்ந்து போகக்கூடாது. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். யாராவது வந்து என்ன பலப்படுத்துவாங்கன்னு நினைக்காதீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. யார் மூலமாவது கர்த்தர்கிட்ட பேசுவாருன்னு வெயிட் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே பலப்படுத்த இந்த மாசம் கத்துக்கோங்க. நான் சொல்றேன், இந்த மாதம் உங்களை யாரெல்லாம் உடைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங்கா தைரியமா தாவீதை போல கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்திக் கொள்றவனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. தாவீது இந்த 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல முதல்ல ஏன் இழக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் டேவிட் இழக்கிறாரு அப்படின்னா, பெலிஸ்தர்களுடைய எல்லைகளுக்குள்ள தாவீது போறாரு. அது காட்ஸோட அசைன்மெண்டே கிடையாது. இட்ஸ் வாஸ் டேவிட் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. அப்படின்னா தாவீது ஏதோ ஒரு கால சூழ்நிலை நிமித்தமா ஆண்டவருடைய அனுமதி இல்லாம பெலிஸ்தருடைய எல்லைகளுக்குள்ள போறாரு. நான் சொல்றேன், நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம வெளில போயிட்டோம்னா நம்ம சில விஷயங்களை இழப்போம். தாவீது இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தாருன்னா சில விஷயங்களை இழந்திருக்க மாட்டார். நான் இன்னைக்கு உங்களுக்கு காரியம் சொல்லித்தரேன். Pray for the protection of your family. குடும்பத்தினுடைய ப்ரொடெக்ஷனுக்காக நீங்க அதிகமாக செய்யுங்க. இப்ப தாவீது என்ன செய்யறாரு, எப்படி அதை திரும்ப பிடிக்கிறார்? தாவீது அமலேக்கியனின் குமாரனாகிய அபியத்தாரின் மாசலை நோக்கி ஏபோத்தை என்னிடத்துல கொண்டு வா. ஏபோத் அப்படின்னா என்னன்னா, பிரீஸ்ட் போடுற, இப்ப நான் போட்டிருக்க ஒரு கோட் மாதிரி பிரீஸ்ட் போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ் தான் ஏபோத். இந்த ட்ரெஸ் எதை குறிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவை குறிக்கிறது. நீங்க அந்த உறவுக்குள்ள திரும்பி வாங்க. இந்த மாசத்துல கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்காம போய் பெலிஸ்தருடைய எல்லைகளுக்கு போனார். அதனால அடிபட்டுட்டார். ஆனாலும் இப்போ உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே அதை போகலாமா? Shall I go now? எத்தனை பேர் இந்த மாசத்துல ஆண்டவர்கிட்ட கேட்டு சில விஷயங்களை செய்ய போறீங்க? சில விஷயங்கள் இல்லை, எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன். ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யற எந்த ஒரு காரியமும் தோல்வியில முடியவே முடியாது. தோக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு பெரிய ஜெயம் இருக்கும். ஆண்டவர் உங்களை சில விஷயங்களை பிடிக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சில பேர் உங்களை விட்டு பிரிவாங்க. 600 men 600 புருஷர்கள் கிளம்புறாங்க. ஏசோர் ஆற்றண்டைக்கு வந்த போது அங்க சில நின்று போனார்கள். உங்களை விட்டு சில பேர் நின்று போவாங்க. ஃபீலே பண்ணாதீங்க. Don't feel for the people who left you, because they are not qualified for where God is taking you. கர்த்தர் உங்களை எங்க கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரோ, எதை நீங்க பிடிக்க போறீங்களோ அதை நீங்க பிடிக்கிறதுக்கு உங்களோட வரத்துக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. அவனை நோக்கி நீ ஆளுடையவன் எவ்வளவுத்தான் கேட்டதுக்கு, நான் ஒரு அமலேக்கியன். எந்த அமலேக்கியன் தாவீதுனுடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பிடிச்சிட்டு போனானோ அவங்க கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் கர்த்தர் தாவீதை பிடிக்க வைக்கிறாரு.
நீங்க சில பேருக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், சில பெரிய இடத்த பெரிய விஷயத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற சில பேருடைய கான்டாக்ட்ஸை கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சில பேருக்கு அப்ராடுக்கு போறதுக்கு முன்னாடி அப்ராட்ல இருந்து வந்தவங்களை யாரோ ஒருத்தருடைய கான்டாக்டை கர்த்தர் உங்களுக்கு பிடிச்சு கொடுப்பார். நீங்க போய் சேர வேண்டிய ஒரு இடத்துல, நீங்க போய் சேர வேண்டிய ஒரு பிளெஸிங்ல, நீங்க போய் சேர வேண்டிய ஒரு நன்மையான இடத்துல போறீங்க, அதை பிடிக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒருத்தருடைய கான்டாக்டை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்ணி இடத்துக்கு கொண்டு போவாயாக. உங்களை நீங்க எதை பிடிக்கணுமோ அங்க போய் பிடிக்கிறதுக்கு கர்த்தர் சில பேர் மூலமாய் உங்களை நடத்த போறாரு. நீங்க தனியா போக மாட்டீங்க. 600 பேர் கிளம்புனாங்க, 200 பேர் அவுட்டு, அடுத்து 200 பேர் அவுட்டு. ஆனா யார் தேவையானவனோ அவனை கர்த்தர் பிடிக்க வைக்கிறார். பிடிக்க வேண்டியவர்கள் உங்களை விட்டு பின்வாங்கினாலும் பிடிக்க வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய நபர்களை கர்த்தர் உங்களை பிடிக்க பண்ணுவார். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். இந்த மாசம் உங்க பேர்ல ஒரு பெரிய கொள்ளைய, இந்த மாசம் உங்க பேர்ல ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க தான் போறாரு. நிக்காம தொடர்ந்தீங்க பாத்தீங்களா? லாஸ் ஆனாலும் டயர்ட் ஆனாலும் நீங்க கண்டினியூ பண்ணீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தான் இந்த மாசத்துல கர்த்தர் தாவீதின் கொள்ளையை தருவார். தாவீத போல நகரத்தை பிடிப்பீங்க, தாவீதுடைய கொள்ளையை கர்த்தர் கொடுப்பார். இழந்ததிலும் சிறந்தது பாரத்தில் இருந்து வருமே, இருமடங்காய் வருமே. அவர் கரங்களை உயர்த்தி